நேயர் பெருமக்களே, ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி தாயாம் திரு அவையானது புனித ஜான் மரிய வியானி என்கின்ற இந்த மறை போதகருடைய மறை பணியாளருடைய திருநாளை கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. நாம் எல்லாருமே அறிந்திருப்பது போல இந்த புனிதரை தாயாம் திரு அவையானது மறை மாவட்டத்திலே பங்குத்தளங்களிலே பணியாற்றுகின்ற மறை மாவட்ட குருக்களுக்கு பாதுகாவலராக தந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம். எனவே இந்த நல்ல நாளிலே ஜான் மரிய வியானியினுடைய வாழ்க்கை வரலாற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நிகழ்வை இப்பொழுது நாம் சொல்ல கேட்போம். கல்வியில் மிகவும் பின்தங்கிய வியானி அவருடைய ஆன்மீக குரு பெல்லி என்பவரின் பரிந்துரையின் பெயரில் 1815ஆம் ஆண்டு குருவாக மாறினார். ஆனால் அவர் குருவாக மாறிய பிறகும் கூட ஓராண்டு காலம் அவருக்கு ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கும் அதிகாரம் வழங்கப்படவில்லை. காரணம், அவர் அறநெறி இறையியலில் மிகவும் பின்தங்கியிருந்ததால் அவ்வாறு நடந்தது. ஓராண்டிற்கு பிறகு அவருக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டது. அவரிடத்தில் முதன்முறையாக ஒப்புரவு அருட்சாதனம் செய்தது அவருடைய ஆன்மீக குருதான். அவர் ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்ட பிறகு வியானியிடத்தில் சொன்ன வார்த்தை, ஒரு காலத்தில் உன்னிடம் ஒப்புரவு அருட்சாதனம் செய்து கொள்ள ஆயர்கள் கர்தினால்கள் முதற்கொண்டு எல்லாரும் வருவார்கள் என்பதாகும். ஆம், வியானியின் ஆன்மகுரு சொன்னது நடந்தது. வியானி ஆர்ஸ் நகரில் பங்கு தந்தையாக 41 ஆண்டுகள் பணியாற்றிய போது அவரிடத்தில் பாவ சங்கீர்த்தனம் கேட்க எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்கள் வந்தார்கள். அவரிடத்தில் ஒப்புரவு அருட்சாதனத்தை பெறுவோருக்காக சிறப்பு பேருந்துகள், ரயில்கள் இயக்கப்பட்டன. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூலைக்கல் ஆயிற்று என்ற நம்பெருமான் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் புனித ஜான் மரிய வியானியினுடைய வாழ்க்கையிலே நடந்தேறியது என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த ஜான் மரிய வியானியினுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன என்பதனை இப்பொழுது நாம் கேட்போம். 18ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டில் ஏற்பட்ட பிரெஞ்சு புரட்சியின் காரணமாக மக்கள் கடவுளை மறந்து தங்களுடைய மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இறை பற்றாளர்களும் பயந்து பயந்து கடவுளை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில்தான் ஜான் மரிய வியானி 1786ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் உள்ள லயன்ஸ் என்னும் நகருக்கு அருகில் உள்ள டார்ஜிலி என்னும் சிற்றூரில் இருந்த ஓர் ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தார். இவருடைய தந்தை மத்தேயு வியானி, தாய் மரிய ஃபெலூஸ் என்பவர் ஆவார். வியானி குடும்பத்தில் 4வது குழந்தை. இவருடைய குடும்பத்தில் மொத்தம் 7 பேர். வியானி சிறுவயதில் ஆடுகளை மேய்த்து அதன் மூலம் குடும்பத்திற்கு பேருதவியாக இருந்தார். அந்த காலகட்டத்திலெல்லாம் அவர் மிகவும் பக்தியுள்ள சிறுவனாகவே வளர்ந்து வந்தார். அப்போது அவருக்கு குருவாக மாற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அதனால் அவர் தன்னுடைய 18வது வயதில் குருமடத்தில் சேர்ந்தார். குருமடத்தில் சேர்ந்த இவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. ஆம், அந்த காலத்திலே குருமடத்திலே சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடங்கள் அனைத்தும் லத்தீன் மொழியிலே இருந்தன. சாதாரண குடும்ப பின்னணியிலே வாழ்ந்து வந்த வியானியினால் அவற்றை புரிந்து கொள்ள முடியவில்லை. சரியாக படிக்கவும் அவரால் இயலவில்லை. அவருக்கென்று தனிப்பட்ட முறையிலே ஆசிரியர்களை நியமித்து பாடங்களை சொல்லிக் கொடுத்த போதிலும் அவரால் பாடங்களை படிக்க முடியவில்லை. இதனால் அவர் சரியான மக்கு, சரியான கழுதை என்று சொல்லப்பட்டு வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அத்தகைய தருணங்களிலே அவருடைய ஆன்மீக குருவான பெலி தான் வியானி படிப்பிலே வேண்டுமானால் பின்தங்கியவராக இருக்கலாம், ஆனால் இவர் ஆன்மீகத்திலே ஜப வாழ்விலே மற்ற எல்லாரையும் விட உயர்ந்தவர் என்று சொல்லி அவர் குருவாக மாறுவதற்கு உறுதுணையாக இருந்தார். இதனால் 1815ஆம் ஆண்டு ஜான் மரிய வியானி குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். குருவாக மாறிய பிறகு வியானி அவருடைய ஆன்மீக குருவுக்கு கீழ்தான் ஓராண்டு காலம் உதவியாளராக இருந்தார். அதன் பிறகு அவர் லயன்ஸ் நகரிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள
250 கிறிஸ்தவ குடும்பங்களை கொண்ட ஒரு சாதாரண குக்கிராமமாகிய ஆஸ் என்னும் ஊரில் பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டார். வியானி ஆர்ஸ் நகரின் பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்ட போது அப்போது முதன்மை குருவாக இருந்த சைமன் என்பவர் வியானியிடம், ஆர்ஸ் நகர மக்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், நீங்கள்தான் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். வியானியும் முதன்மை குருவின் வாக்கை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு ஆர்ஸ் நகருக்கு பயணமானார். இப்படியாய் ஆர்ஸ் நகருக்கு சென்றபோது அங்கே வயதான மூதாட்டிகள் தான் ஆலயத்திற்கு வந்து கொண்டிருந்தார்கள். மக்களிலே பெரும்பானவர்கள் கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் வாழ்ந்து வந்தார்கள். மக்களை இறைவனிடத்திலே அழைத்து வர வியானி கடுமையாக போராட வேண்டியது மிகவும் அவசியமாயிருந்தது. அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களோடு பேசி அவர்களை இறை நம்பிக்கையிலே வளர்த்தெடுத்து அதன் மூலம் அவர்களை இறைவனிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தார். வியானி ஆர்ஸ் நகருக்கு சென்ற 10 ஆண்டுகளில் மக்களுடைய ஆன்மீக வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருந்தது. நிறைய பேர் ஆலயத்திற்கு வரத் தொடங்கினார்கள். அவரிடமிருந்து ஒப்புரவு அருட்சாதனம் பெற்றுக்கொண்டு அவர்கள் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழத் தொடங்கினர். வியானி ஒவ்வொரு நாளும் 14 18 மணி நேரம் ஆலயத்தில் செலவழித்தார். மக்களுக்கு ஒப்புரவு அருட்சாதனத்தை வழங்கினார். அவரிடம் ஒப்புரவு அருட்சாதனம் பெற்றுக்கொள்ள ஆயர்கள் முதற்கொண்டு பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாரும் வந்தார்கள். இதனால் ஆர்ஸ் நகருக்கு சிறப்பு பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. வியானி தன்னிடம் ஒப்புரவு அருட்சாதனம் பெற்றுக்கொள்ள வருகின்ற மக்களினுடைய மனங்களை ஊடுருவி பார்க்கின்ற திறனை பெற்றிருந்தார். ஒரு சமயம் அவரிடத்திலே ஒப்புரவு அருட்சாதனம் பெற வந்த மனிதரிடத்திலே, நீ ஒப்புரவு அருட்சாதனம் செய்து 30 ஆண்டுகள் ஆயிற்றல்லவா என்றார். இதை கேட்டு அவர் மலைத்து போய், ஆம், நான் ஒப்புரவு அருட்சாதனம் செய்து 30 ஆண்டுகள் ஆயிற்று என்றார். இப்படி தன்னிடம் வருகின்ற மக்களினுடைய மனங்களை ஊடுருவி பார்க்கின்ற திறனை வியானி பெற்றிருந்ததால் அவரிடத்திலே யாரும் எதையும் மறைக்கவில்லை. இவர் ஜபதவ வாழ்விலே ஈடுபட்டதோடு மட்டுமல்லாமல் ஏழை குழந்தைகள் கல்வி பெற அவர்களுக்கென்று தங்கும் வசதியோடு கூடிய பள்ளிக்கூடம் ஒன்றையும் நிறுவினார். அதன் வழியாக அவர்களுக்கு கல்வி அறிவு புகட்டினார். இவரை பார்த்து பிரான்ஸ் நாட்டிலே ஏராளமான பேர் இப்படி கல்வி நிறுவனங்களை தொடங்கினார்கள். வியானியின் புகழ் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருந்தது. இதை பார்த்து பொறாமைப்பட்ட ஒரு சில குருக்கள் இவரை குறித்து முட்டாள், கழுதை, ஒன்றும் தெரியாதவர் என்று சொல்லி விமர்சித்தார்கள். இந்த விமர்சனம் ஆயருடைய காதுகளையும் எட்டியது. அப்போது ஆயர் வியானியை விமர்சித்த குருக்களிடம், நீங்கள் முட்டாள் என்று விமர்சிக்கும் வியானியிடமிருந்து கற்றுக்கொள்ள ஏராளம் இருக்கின்றது என்று பதிலடி கொடுத்தார். வியானி தன் மீது சுமத்தப்பட்ட விமர்சனங்களை எல்லாம் தூர வீசிவிட்டு இறைப்பணியை தொடர்ந்து செய்து வந்தார். இப்படி ஓய்வே இல்லாமல் உழைத்த வியானி 1859 ஆண்டு இறையடி சேர்ந்தார். 1925 ஆண்டு இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இவர் குருக்களின் பாதுகாவலராக உயர்த்தப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல புனிதருடைய வாழ்க்கை நமக்கு என்ன பாடத்தை கற்றுத்தருகிறது என்பதனை அவருடைய திருநாளிலே நாமும் அறிந்து கொள்வது நல்லது என்றே நான் கருதுகின்றேன். அப்படி நாம் அறிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் வலுவின்மையில் வெளிப்படுகின்ற இறை வல்லமை. இதை குறித்து நாம் இப்பொழுது கேட்போம். வியானி படிப்பில் பின்தங்கியவராக இருந்தாலும் ஆன்மீக வாழ்வில், ஜப வாழ்வில் சிறந்தோங்கி விளங்கினார். அதனால்தான் இறைவன் அவர் மீது தன்னுடைய இறை வல்லமையை பொழிந்து வலுவற்ற அவரை வலுவுள்ளவராக மாற்றுகின்றார். தன்னுடைய கடைசி காலங்களில் வியானி சாத்தானால் அதிகமாக சோதிக்கப்பட்டார். சாத்தான் வந்து அவருடைய அறைக்குள் புகுந்து மேசையை புரட்டி போடும், பொருட்களை தூக்கி எறியும். ஒரு சமயம் சாத்தான் வந்து இவரை துன்புறுத்திய போது இவர் அப்பாலை போ சாத்தானை என்று அதனை பார்த்து கத்தினார். ஆனால் சாத்தானோ அவர் லத்தீனில் சொன்ன வார்த்தைகளில் இருந்த இலக்கண பிழையை சுட்டிக்காட்டி அவரை ஏளனம் செய்து கொண்டே அவருடைய அறையை விட்டு ஓடியது. அந்த அளவுக்கு இவர் கல்வி அறிவில் பின்தங்கியவராக இருந்தாலும் இறை வல்லமையால் நிறைந்திருந்தார்.
இறைவன் அவருடைய வலுவின்மையை தன்னுடைய வல்லமையால் சிறந்தோங்கச் செய்தார். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலே தன்னுடைய உடலிலே தைத்த முள்ளை நீக்குமாறு ஆண்டவரிடம் பலமுறை கேட்பார். ஆனால் ஆண்டவராகிய கடவுளோ அவரிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்று கூறிய வார்த்தைகளை பவுலடிகளாருடைய கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமடலிலே 12ஆம் அதிகாரத்திலே 7-9 வரை நாம் வாசிக்க பார்க்கின்றோம். ஆம், நாம் யாரும் வலு குறைந்தவர்கள் என நினைத்து கவலைப்பட வேண்டாம். இறைவன் வலுவற்றவர்களை வலு உள்ளவர்களாக மாற்றுவார். அதைத்தான் பவுலின் வாழ்க்கையிலிருந்தும் வியானியினுடைய வாழ்க்கையிலிருந்தும், ஏன் மீட்பின் வரலாற்றிலே வருகின்ற மோசே, தாவீது, பேதுரு போன்ற பல பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்கின்றோம். ஆகவே ஜான் மரிய வியானியினுடைய விழாவை கொண்டாடுகின்ற நல்ல நாளிலே அவரிடம் விளங்கிய நல்ல பல பண்புகளை நாமும் வாழ்வாக்குவோம். நாம் எளியவர், வறியவர், ஒடுக்கப்பட்டவர் என நினைத்து வருந்தாமல், இறைவன் நம் வழியாயும் அற்புதங்களை செய்வார் என்கின்ற அந்த உறுதியான இறை நம்பிக்கையிலே நாளும் வளர்ந்திட இந்த நாளிலே நாம் உறுதி எடுத்துக் கொள்ளுவோம். இந்த புனிதரது வாழ்க்கை வரலாற்றை நமக்கு ஒரு நல்ல பாடமாக சொல்லித்தந்த செல்வி அமலி பாத்திமா அவர்களுக்கு மனதார நன்றி பாராட்டுகின்றேன். இதை மிக அழகாக தொகுத்து தர உதவிய பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தினுடைய குருவானவர் மறைத்திரு மரிய அந்தோணி ராஜுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உள்ளன்போடு சொல்லி மகிழ்வது உங்களது பணியாளர் மறைத்திரு அமிர்தராஜ சுந்தர். இந்த நாள் உங்களுக்கு இனிய நல்ல திருநாளாக இருக்கட்டும் என்பதோடு மட்டுமல்ல, நமது பங்குத்தளங்களிலே நமக்காய் தங்களை அர்ப்பணித்து பணியாற்றுகின்ற ஒவ்வொரு பங்கு பணியாளர்களுக்கும் மறைமாவட்டத்தினுடைய குருவானவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லுவதோடு, அவர்களோடு இணைந்த நிலையிலே நாமும் தொடர்ந்து இறை ஆட்சியினுடைய மேலான காரியத்திற்காய் நாம் உழைப்போம் என்கின்ற இந்த ஒரு நல்ல உறுதிப்பாட்டை இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ள விளைவோம். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையுமே நிறைவோடு ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு நான் வரவேற்கின்றேன். வணக்கம்.